உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று கோடை காலத்தில் வரக்கூடிய வியர்வை குரு எதனால் வருகிறது, அந்த வியர்வை குருவை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்து அந்த வியர்வை குருவை போக்க முடியும் என்று இப்பொழுது பார்க்க போகின்றோம். கோடைக்காலம் என்று வந்துவிட்டாலே ஒன்றன் பின் ஒன்றாக பல நோய்கள் வந்துவிடும். அவற்றில் இந்த வியர்வை குருவும் ஒன்று. வியர்வை குரு வருவதற்கு மிக முக்கியமான காரணம், வியர்வை துவாரங்கள் அடைத்து கொண்டு பாதிப்பை ஏற்படுத்தும் போது வியர்வை குருக்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. நம் உடலை பாதுகாக்க கேடயம் போல் தோலானது உதவி செய்கிறது. இந்த தோல் பகுதியில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் போது தொற்று நோய் கிருமிகள் மிக முக்கியமாக காரணமாகின்றன. நம் உடலை பாதுகாக்க தோல் பாதுகாப்பாக உள்ளது. அதாவது குளிர்காலத்தில் அதிக குளிரை தாங்குவதற்கு ஏற்றவாறு சீதோஷ்ண நிலை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையை பெற்றுள்ளது. அதை போல கோடை காலத்தில் உடலானது அதிக உஷ்ணம் அடையும் போது அந்த உஷ்ணத்தை குறைப்பதற்கு வியர்வை துவாரங்கள் மூலம் இரத்தத்தில் உள்ள கெட்ட நீரானது வியர்வையாக வெளியேறி உடலை குளிர்ச்சியடை செய்யும். சாதாரணமாக சுரக்கக்கூடிய வியர்வையை விட கோடை காலத்தில் 3 மடங்கு அதிகமான வியர்வை சுரக்கும். இந்த வியர்வை உடலை குளிரச் செய்வதற்கு உதவி செய்கிறது. இரத்தத்தில் அதிகப்படியாக உப்புச்சத்து இருந்தால் இந்த வியர்வை மூலம் வெளியேறும். இந்த உப்புச்சத்துக்கள் வியர்வை மூலம் வெளியேறும்போது அவற்றை உடனடியாக துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும். அவ்வாறு சுத்தம் செய்யாமல் விடும்பொழுது வியர்வை துவாரங்களை மூடிக்கொள்ளும். வியர்வை துவாரங்கள் மூடிக்கொள்ளும் போது வியர்வை குருக்கள் வருவதற்கு காரணமாகின்றன. தொற்று நோய் கிருமிகளின் மூலமாக இந்த வியர்வை குருவானது பெரிய கட்டிகளாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. கோடை காலத்தில் காலை மாலை என 2 வேளையும் குளித்து உடலை சுத்தமாக வைத்து கொள்ளும் போது வியர்வை குருக்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. நம் உடலில் சுரக்கக்கூடிய வியர்வையானது துடைக்காமல் விடும் பட்சத்தில் வியர்வை துவாரங்களை மூடிக்கொண்டு வியர்வை குருக்கள் வருவதற்கு காரணமாகின்றன. ஆகையால் ஒரு நாளைக்கு 2 முறை கண்டிப்பாக குளிக்கும்போது வியர்வை குருக்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. அது மட்டுமல்லாமல் கோடை காலத்தில் நாம் உண்ணக்கூடிய உணவில் அதிக நீர்ச்சத்துள்ள உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது இரத்தத்தில் அதிகப்படியாக கலந்துள்ள அந்த உப்பு சத்தானது சிறுநீர் வழியாக வெளியேறிவிடும். உடல் உஷ்ணம் அடைவது படிப்படியாக குறையும். உடல் உஷ்ணத்தை போக்கிவிட்டாலே வியர்வை சுரைப்பது சமநிலை ஆகிவிடும். அப்போது வியர்வை குரு வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த வியர்வை குரு வந்துவிட்டால் நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய சோத்து கத்தாழையை எடுத்து 2ஆக வெட்டி உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதையை நன்றாக நீரில் கழுவி விட்டு தோல் பகுதியில் தேய்க்கும் போது அந்த வியர்வை குருக்கள் படிப்படியாக குறைந்துவிடும். அப்படி இல்லை என்றால் நம் வீட்டில் உள்ள சந்தனக்கல்லில் சந்தன கட்டியை பன்னீர் விட்டு நன்றாக தேய்க்கும் போது அங்கே சந்தனம் விழுதாக கிடைக்கும். அந்த சந்தன விழுதை எடுத்து வியர்வை குருவின் மீது பூசி வரும்போது வியர்வை குருவானது படிப்படியாக குறையும். நாம் குளிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சோப்பில் அதிக ரசாயன பொருட்கள் சேர்ந்திருக்கும். அந்த சோப்பிற்கு பதிலாக நம் வீட்டில் உள்ள பச்சை பயிறு, கடலை பருப்பு, சேக்காய்த்தூள், வெட்டி வேர்ப்பொடி, விலாமிச்ச வேர்ப்பொடி இவற்றையெல்லாம் சமன் எடையாக எடுத்து கலந்து வைத்துக்கொண்டு நன்றாக தூள் செய்து வைத்துக்கொண்டு அந்த தூளை தினசரி காலை மாலை 2 வேளையும் சோப்பிற்கு பதிலாக உடல் முழுவதும் பூசி குளித்து வரும்போது கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய வியர்வை குரு போகும். கற்றாழை நாற்றம் போகும். உடலானது ஒரு மிகுந்த நறுமணத்துடன் மனம் வீசும். கோடை காலத்தில் வியர்வை குரு வந்துவிட்டால் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்து அந்த வியர்வை குருவின் மீது பூசி வரும்போது வியர்வை குருவானது படிப்படியாக குறையும். இந்த தைலம் தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்: பூவரசன் இலைசாறு, சோற்று கற்றாழையின் சோறு, எலுமிச்சை சாறு, வெட்டிவேர் மற்றும் தேங்காய் எண்ணெய். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள
பொருட்களின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். பூவரசன் மரமானது மிக பெரிதாக வளரக்கூடியது. அந்த மரத்தில் உள்ள இலை, பூ, காய், பட்டை, வேர் அனைத்துமே அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. பொதுவாக பூவரசன் இலையை நன்றாக காய வைத்து தீயிட்டு கருக்கி அந்த கரியை தேங்காய் எண்ணெயில் குழைத்து தோல் பகுதியில் எந்த விதமான கட்டி, வீக்கம், அரிப்பு இருந்தாலும் அவற்றின் மீது அந்த பற்றை போடும்போது உடனடியாக சரியாகிவிடும். அதை போல தோல் பகுதியில் ஏதேனும் வெண்புள்ளிகள் தோன்றினால் அந்த வெண்புள்ளிகளை போக்குவதற்கு பூவரசன் மரத்தில் உள்ள பட்டைகளை பச்சையாக எடுத்து அவற்றை நன்றாக இடித்து சாறு எடுத்து தினசரி காலையில் 10 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்போது தோலுக்கு தேவையான மெலனின் சத்து கிடைக்கும். அந்த வெண்புள்ளிகள் படிப்படியாக குறையும். பூவரசன் மரத்தின் இலைச்சாறானது கோடை காலத்தில் வரக்கூடிய வேர்வை குருவை போக்குவதற்கு சிறந்த முறையில் பயன்படக்கூடியது. இங்கே கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய வேர்வை குருவை போக்குவதற்கும் தோலை பாதுகாப்பதற்கும் சிறந்த முறையில் பூவரச மரத்தின் இலைச்சாறு நமக்கு பயன்படுவதால் பூவரச மரத்தின் இலைச்சாறை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் சோற்று கற்றாழை. உடலானது அதிக உஷ்ணமாக இருக்கும்போது சோற்று கற்றாழையை எடுத்து மேலே இருக்கக்கூடிய தோல்களை நீக்கிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதைப்பற்றை எடுத்து 7 முறை சுத்தமான நீரில் கழுவி விட்டு அந்த சோற்றை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு விட்டு மோர் குடிக்கும்போது உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும். முகத்தில் சுருக்கம், மங்கு, கருப்பு, கண் கருவளையம் போன்ற பாதிப்புகள் இருந்தால் சோற்று கற்றாழையின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதையை எடுத்து நன்றாக கழுவிவிட்டு முகத்தின் மீது பூசி வரும்போது முகத்தில் ஏற்பட்டுள்ள கருப்பு, மங்கு, கண் கருவளையம் இவையெல்லாம் போவதோடு முகமானது பளபளப்பாக காட்சியளிக்கும். தோல் பகுதியில் எந்த விதமான அரிப்பு, நமைச்சல் ஏற்பட்டாலும் உடனடியாக நம் வீட்டில் இருக்கக்கூடிய சோற்று கற்றாழையை எடுத்து உள்ளே இருக்கும் சதையை நன்றாக கழுவிவிட்டு உடல் முழுவதும் பூசி ஊற வைத்து குளிக்கும்போது தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள தொற்று நோய் கிருமிகளை அழித்து தோலை பாதுகாக்கக்கூடிய மருத்துவ பண்புகளை பெற்றுள்ளது. கோடை காலத்தில் அதிகமாக வரக்கூடிய வியர்வை குருவை போக்குவதற்கு சோத்து கத்தாழை அதிக அளவில் பயன்படக்கூடியது. வியர்வை குருவை போக்குவதற்கு சோத்து கத்தாழையின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதைகளை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு வியர்வை குருவின் மீது பூசி வரும்போது வியர்வை குருவானது படிப்படியாக குறையும். தோலில் உள்ள வியர்வை துவாரங்கள் நன்றாக திறந்து வியர்வை வெளியேறுவதற்கு உதவி செய்யும். கோடை காலத்தில் வரக்கூடிய வியர்வை குருவை போக்குவதற்கு சோத்து கத்தாழை அதிக அளவில் பயன்படுவதால் இங்கே சோத்து கத்தாழையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் வெட்டிவேர். வெட்டிவேரானது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. கோடை காலத்தில் நாம் குடிப்பதற்கு நீரை பயன்படுத்துவோம். கோடை காலத்தில் அதிக நாவறட்சி, தாகம் ஏற்படும். அப்பொழுது அடிக்கடி நீர் குடித்து கொண்டிருப்போம். சாதாரணமாக கோடை காலத்தில் 5 லிட்டருக்கு குறையாமல் தினசரி நீரை அருந்த வேண்டும். நாம் குடிக்கும் தண்ணீரில் இந்த வெட்டிவேரை போட்டு நன்றாக ஊற வைத்து அந்த நீரை குடித்து வரும்போது உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும். கோடை காலத்தில் முகத்தில் கட்டி, வீக்கம், பருக்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அவற்றை போக்க வெட்டிவேரை பால் விட்டு நன்றாக அரைத்து விழுது பதமாக்கி அந்த விழுதை எடுத்து முகத்தின் மீது பூசி ஊற வைத்து கழுவி வரும்போது முகத்தில் ஏற்பட்டுள்ள கட்டி, வீக்கம் படிப்படியாக குறையும். அது மட்டுமல்லாமல் முகமானது பளபளப்பாக இருக்கும். வெட்டிவேரானது தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள அரிப்பு, நமைச்சலை போக்கக்கூடிய மருத்துவ பண்புகளை பெற்றுள்ளது. வெட்டிவேரை பன்னீர் விட்டு நன்றாக அரைத்து அந்த விழுதை எடுத்து உடல் முழுவதும் பூசி குளிக்கும்போது கோடை காலத்தில் வரக்கூடிய அந்த வியர்வைக்குரு படிப்படியாக குறையும். அது மட்டுமல்லாமல் வியர்வை துவாரங்கள் நன்றாக வேலை செய்யும். இரத்தத்தில் உள்ள கெட்ட நீரானது வியர்வை மூலம் வெளியேறும். கோடை காலத்தில் வரக்கூடிய வியர்வை குருவை போக்குவதற்கு வெட்டிவேரில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் நமக்கு பயன்படுவதால் வெட்டிவேரையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறில் விட்டமின் சி சத்து உள்ளது.
வயிற்று பகுதியில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடியது. முக்கியமாக கோடை காலத்தில் வரக்கூடிய உடல் உஷ்ணத்தை போக்கக்கூடிய மருத்துவ பண்புகளை எலுமிச்சை சாறு பெற்றுள்ளது. உடல் உஷ்ணமாக இருக்கும்போது எலுமிச்சை பழத்தை எடுத்து சாறு பிழிந்து நீரில் கலக்கி தேவையான அளவு பன்னீர் சேர்த்து பருகி வரும்போது உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும். அதை போல இந்த சாறை எடுத்து தோல் பகுதியில் பூசி வரும்போது எரிச்சல் இருக்கும். அதன் பின்னர் அந்த தோல் பகுதியில் கண்ணுக்கு தெரியாத தொற்று நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய மருத்துவ பண்புகளை இந்த எலுமிச்சை சாறு பெற்றுள்ளது. இங்கே வியர்வை குருவை போக்குவதற்கு எலுமிச்சை சாறு நமக்கு பயன்படுவதால் எலுமிச்சை சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் விட்டமின் இ சத்து உள்ளது. நம் தோலை பாதுகாப்பதற்கு மிக முக்கியமான சத்தாக இருப்பது விட்டமின் இ ஆகும். தோல் பகுதியில் வரக்கூடிய பலவிதமான அரிப்பு, நமைச்சல், கட்டி, வீக்கம் இவற்றையெல்லாம் போக்குவதற்கு கண்டிப்பாக விட்டமின் இ சத்து தேவை. இந்த தேங்காய் எண்ணெயில் விட்டமின் இ சத்து இருப்பதால் கோடை காலத்தில் வரக்கூடிய வியர்வை குருவை போக்கும். வியர்வை துவாரங்கள் நன்றாக விரிவடைந்து வியர்வை வெளியேறுவதற்கு அதிக அளவில் பயன்படுகிறது. இங்கே கோடை காலத்தில் வரக்கூடிய உடல் உஷ்ணத்தை போக்கவும் வியர்வை குருவை போக்குவதற்கும் சிறந்த முறையில் தேங்காய் எண்ணெய் நமக்கு பயன்படுவதால் தேங்காய் எண்ணெயையும் எடுத்து வைத்துள்ளோம். இந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்ய போகின்றோம். இந்த தைலம் தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக வியர்வை குரு எதனால் வருகிறது, அந்த வியர்வை குருவை போக்குவதற்கு எப்படி நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்து சரி செய்ய முடியும் என்று பார்த்தோம். இப்பொழுது அந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்ய போகின்றோம். இந்த தைலம் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். பூவரசன் இலைசாறு 3 தேக்கரண்டி, சோத்து கத்தாழையின் சதைப்பற்று 15 கிராம், எலுமிச்சை சாறு 1 தேக்கரண்டி, வெட்டிவேர் 10 கிராம், தேங்காய் எண்ணெய் 100 மில்லி. இந்த தைலம் தயார் செய்வதற்கு முதலில் 100 மில்லி தேங்காய் எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். பூவரசன் இலைச்சாறு சேர்க்கவும். அடுத்ததாக சோத்து கத்தாழையின் சதைப்பற்று சேர்க்கவும். அடுத்ததாக எலுமிச்சை சாறு சேர்க்கவும். அடுத்ததாக வெட்டிவேரை சேர்க்கவும். எண்ணெயில் சேர்த்துள்ள பொருட்களில் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்பொழுது சலசல என்று சத்தம் வரும், நுரையும் வரும். ஆகையால் அந்த தைலத்தை சிறு தீயில் வைத்து தயார் செய்ய வேண்டும். இந்த தைலம் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். கோடை காலத்தில் வரக்கூடிய வியர்வை குருவை போக்கக்கூடிய மருத்துவ பண்புகளை இந்த தைலம் பெற்றுள்ளது. அந்த வியர்வை குருவின் மீது இந்த தைலத்தை பூசி வரும்போது வியர்வை குருக்கள் படிப்படியாக மறைந்துவிடும். அது மட்டுமல்லாமல் வியர்வை சுரப்பிகள் நன்றாக விரிவடைந்து வியர்வை வெளியேறுவதற்கு வழி செய்யும். கோடை காலத்தில் வியர்வை குரு பாதிப்பு அதிகமாக உடையவர்கள் இந்த தைலத்தை குளிப்பதற்கு முன்பாக உடல் முழுவதும் பூசி ஊற வைத்து அதன் பிறகு சேக்காய் தூள் போட்டு தேய்த்து குளித்து வரும்போது
அந்த வியர்வை குருவானது படிப்படியாக குறைந்துவிடும். வியர்வை குரு பாதிப்புடையவர்கள் இந்த தைலத்தை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, கோடை காலத்தில் தோலில் வியர்வை குரு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் உடலில் சுரக்கக்கூடிய வியர்வையானது வியர்வை துவாரங்கள் மூலம் வெளியேறும்போது அதை சுத்தப்படுத்தாமல் விடும் பட்சத்தில் அந்த வியர்வையில் உள்ள ஒப்பு படிவங்கள் அந்த துவாரங்களின் மீது படிந்து அடைத்து கொள்ளும். அந்த வியர்வை துவாரங்களில் வியர்வை குருக்கள் வருவதற்கு காரணமாகின்றன. இந்த வியர்வை குரு வந்துவிட்டால் அதிக எரிச்சல், நமைச்சல் இருக்கும். சிலருக்கு அந்த வியர்வை குரு பெரிய கட்டியாக வருவதற்கும் வாய்ப்புண்டு. கோடை காலத்தில் வியர்வை குரு வந்துவிட்டால் அதிக நமைச்சல், எரிச்சல் இருக்கும். இவற்றை போக்குவதற்கும் நம் உடலில் உள்ள அசுத்த நீரை வெளியேற்றுவதற்கும் தோல் பகுதியை பாதுகாப்பதற்கும் நம் வீட்டிலுள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து அந்த மருந்தை சாப்பிடும்போது உடலும் தோல் பகுதியும் பாதுகாக்கப்படும். வியர்வை குரு வராமல் தோலை அழகாக வைத்து கொள்ள முடியும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்: அத்தி பிஞ்சு, சிறிய வெங்காயம், கடுகு, ஜீரகம், மிளகுத்தூள், கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் மற்றும் இந்துப்பு. இந்த பொருட்களை கொண்டு ஒரு பொரியல் தயார் செய்ய போகின்றோம். இந்த பொரியல் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அத்தி பிஞ்சு நறுக்கியது 100 கிராம், தோல் நீக்கிய சிறிய வெங்காயம் 10, கடுகு 1/4 தேக்கரண்டி, ஜீரகம் 1/4 தேக்கரண்டி, கருவேப்பிலை 10, மிளகுத்தூள் 1/2 தேக்கரண்டி, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, இந்து உப்பு தேவையான அளவு. இந்த பொருட்களை கொண்டு ஒரு பொரியல் தயார் செய்ய போகின்றோம். இந்த பொரியல் தயார் செய்வதற்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை இவற்றை தாளிதம் செய்து கொள்ள வேண்டும். இப்போது சிறிய வெங்காயத்தை சேர்க்கவும். இப்பொழுது அத்திக்காயை 2ஆக நறுக்கி நீரில் நன்றாக கழுவி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு இந்துப்பு மற்றும் தண்ணீரை ஊற்றி நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அத்திக்காய் நன்றாக வேகும் வரை சிறு தீயில் வைத்து சூடேற்றவும். அத்திக்காய் நன்றாக வெந்த பிறகு எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது இந்த அத்தி பிஞ்சானது நன்றாக வெந்துவிட்டது. இப்பொழுது சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து கிளறி எடுத்துக்கொள்ளவும். கோடை காலத்தில் உடல் அதிக உஷ்ணமாக இருக்கும். அப்பொழுது உடலில் தோல் பகுதியில்
பலவிதமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த அத்திப்பிஞ்சானது தோல் நோயை போக்குவதற்கும் உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியது. இந்த பொரியலை கோடை காலத்தில் சாதத்தோடு சேர்த்து பிசைந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள கெட்ட நீரை சிறுநீர் வழியாக வெளியேற்றும். வியர்வை சுரப்பிகளை தூண்டி நன்றாக வியர்வை சுரக்கும். தோல் பகுதியில் கட்டி, நமைச்சல், அரிப்பு போன்ற எந்தவிதமான நோய் தொந்தரவும் வராமல் பாதுகாக்கும். முக்கியமாக கோடை காலத்தில் வரக்கூடிய வியர்வை குருவை போக்குவதற்கு அத்திப்பிஞ்சானது சிறந்த முறையில் பயன்படக்கூடியது. இந்த அத்திப்பிஞ்சானது ஆண்களுக்கு உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அல்லது உயிரணுக்கள் பலவீனமாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு அத்திப்பிஞ்சு சிறந்த மருந்தாக பயன்படக்கூடியது. அதை போல பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் அந்த கருமுட்டை வளர்ச்சி அதிகமாக்குவதற்கு அத்திப்பிஞ்சு அதிக அளவில் பயன்படக்கூடியது. அத்திப்பிஞ்சானது உடலில் உள்ள அனைத்து விதமான நோய்களையும் போக்கக்கூடிய மருத்துவ பண்புகளை பெற்றுள்ளது. கோடை காலத்தில் வரக்கூடிய உஷ்ணத்தை போக்குவதற்கும் வியர்வை குறைவை போக்குவதற்கும் அதிக அளவில் அத்திப்பிஞ்சு பயன்படக்கூடியது. கோடை காலத்தில் வரக்கூடிய உஷ்ணத்தையும் தோல் பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் சரி செய்வதற்கு இந்த அத்திப்பிஞ்சை பொரியலாக தயார் செய்து சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.